Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Cerita Nabi Muhammad sallallahu alaihi wasallam அவருடைய 18ஆம் தலைவரை வந்திருக்க ஏர்வாடி செய்யர் இப்ராஹிம் சுகி வலியுல்லா அவர்களை 25வது ஆண்டு வெளியிடத்திற்கு வருகின்ற உங்கள் எல்லோரும் வருக என்று வரவேற்று இந்த மஜ்லிஸுக்கு இந்த பள்ளியுடைய இமாம் மௌலானா மௌலவி மருத்துவ மரியாதைக்குரிய ஹாஜ் ஆபில் முகமது சாஹிப் முகமது எம்.எஸ். அஹமது மீரான் பைலி அவர்களை தலைமையேற்று விழாவை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்ற ராத்திரி ஜலாலியா நெடுமதி சார்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அதை நெடுமதி சார்பாக வழிவழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த இரண்டாவது மஜ்லிஸின் துவக்கமாக கிராத் மாணவர் ஏ மஹபூப் அலி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله
لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அருமை மாணவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அடுத்து புகழ்கீதம் ராதி ஜலாலியா மஜ்லிஸின் பொறுப்பாளர் கணிதக்குரிய அண்ணன் செயலாளர் கே அமீருதீன் ஜலாலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை. திங்கள் நபிகள் உணவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. சங்கை நபிகள் அங்கே தங்கம் ஒழிப்பதில்லை. அன்புள்ள நபிகள் அருகே இருந்தால் அத்தகு மணப்பதில்லை. கண்ணன் நபியின் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இருப்பதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. பூமானவிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் அறியப்பதில்லை. கோமானவிகள் கூட நடந்தால் உரையும் தேவையில்லை. ஏகத்துடன் உறவை கேட்டோ இசையை ரசிப்பதில்லை. காலமேனும் பழகிய குணத்தை தாயினம் செல்வதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. அழகு என்று அவருக்கு பின்னே யாரையும் சொல்வதில்லை. அழகு என்ற சொல்தான் உண்டு, அழகு என்றும் இல்லை. முகமது நபியின் முகமது போன்று முன்னும் பின்னும் இல்லை. அவர்களைப் போல அவர்களை தவிர அகிலத்தில் யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சிறப்பான ஈரம் இசைத்த கணிதக்குரிய அண்ணன் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன் ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற நம்முடையவாகிய எல்லாம் வெல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் அல்லாஹ்வின் நல்லருளும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிகளும் நல்லோர்கள் நாதாக்கள் மேன்மக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மகாமில் ஆன்மீக தர்பார் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நம்முடைய மனதில் என்றும் நிறைந்திருக்கும் ஆலிம் சாஹிப் அப்துல் மஹமூத் வலியுல்லாஹ் என்கின்ற நல்லோர்கள் இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகராக நிகழக்கூடிய ஏர்வாடி ஷஹீத் பாஷா வலியுல்லாஹ் அவர்கள் போன்ற மேன்மக்களுடைய துவா பரக்கத்துகளும் இந்நேரம் போல் என்றென்றும் நம்பியது என்று நிலவரமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு 25ஆம் ஆண்டாக பாதுஷா நாயகத்துடைய மௌலூது ஷரீஃபும் அவர்களுடைய நினைவலைகளை தாங்கி இருக்கின்ற இந்த நினைவு சொற்பொழிவும் மிக சிறப்பாக 25ஆம் ஆண்டாக இங்கே நடைபெறுகிறது. இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் மிக மிக கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னவென்றால் உலகில் எங்கோ பல நாடுகளில் பிறந்த வழிமார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்களுடைய இஷாராவின் அடிப்படையில் நம்முடைய நாடுகளுக்கு வந்து ஊர்தோறும் நகரங்கள் தோறும் பட்டியொட்டிகள் தோறும் எல்லா இடங்களுக்கும் இங்கே வருகை தந்து ஆன்மீக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று நம்முடைய தமிழ்நாடுகளிலும் இன்னும் பிற மாநிலங்களிலும் ஒவ்வொரு கிராமங்கள் உட்பட பல ஊர்களில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய வடமொழி சொற்களை தன்னுடைய பெயராக கொண்ட உருது பாரசீக மொழி அரபி மொழியுடைய மொழியை தன்னுடைய பெயராக கொண்ட நாமே புரிந்து கொள்ள முடியாத சில பெயர்களை கொண்ட வரிமார்கள் இங்கே அடக்கப்பட்டிருப்பது இங்கே நிறைய நபர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் இங்கே வருகை தந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக நிகழ அமைந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வரிமார்கள் கால் அடிபடாத இடம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா ஊர்களுக்கும் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாமெல்லாம் இன்றைக்கு இந்த நிலைமையில் இந்த அளவுக்கு ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்து ஒரு இறைநேசர் செல்வருடைய சிந்தனைகளை நம்முடைய மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் உண்மையில் வலிமார்கள் செய்த சேவையின் அடிப்படையில் தான் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் இந்த கோலத்தில் வைத்திருக்கின்றான். வலிமார்களுடைய துவா பரக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய நம்முடைய ஜெனரேஷன்களும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக வலிமார்களுடைய துவா பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் வேண்டிக் கொள்வோமாக. இந்த வரிசையில் தான் நம்முடைய ஷஹீத் இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் மதீனாவில் இருக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். மதீனாவில் இருந்து இன்றைக்கு ஒரு 8 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இருக்கு என்ற இடத்தில் இருந்து நம்முடைய நாட்டுக்கு இங்கே ஷஹீத் பாதுஷா அவர்கள் வருகை தந்ததின் காரணமாகத்தான் அவர்களுடைய ஊர் பெயராகிய அந்த இருக்கு என்பது மருவி ஏபாதி என்ற பெயரில் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் இங்கே நான் குறிப்பிடுகின்றேன். அந்த இருக்கு என்கின்ற அந்த இடத்தில் பாதுஷா நாயகம் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட கிபி 1108 ஆண்டில் பாதுஷா நாயகம் அவர்கள் பிறந்தார்கள். 502 ஹிஜ்ரியில் அவர்கள் தோற்றமளித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பிறந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் மதீனாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். அதற்கான சான்றாக அந்த இருக்கின்ற இடத்தில் இன்றைக்கும் பழமை மாறாத சில கோட்டைகள்
வாழ்க்கையாக மாற்றிய மிகப்பெரிய பெருமை அவர்களை சாரும் என்பதை நன்றியோடு இந்த நேரத்திலே நாம் நினைக்கூர்ந்து எல்லாம் எல்லா ஜனசாரமுதான அவர்கள் போன்ற பரிமாறுகள் செய்த அந்த சேவையின் வரக்கத்தினால் நாமையும் நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளையும் பரிமாறுடைய அருள் பெற்றவர்களாக ஆக வேண்டும். அதற்காகவே இது போன்ற இந்த விழாக்கள் அதிகமாக நமக்கு மத்தியிலே எடுக்கப்படுகிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஆடுவதற்காக இஷா தொழுகை பார்த்து இன்ஷா அல்லாஹ் 8:10 வரையிலும் அல்லது அதை தாண்டியும் நம்முடைய கணிதத்துக்குரிய மௌலானா மௌலவி இலியாஸ் ஹசரத் அவர்கள், திருவாரூர் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய தலைவர், நம்முடைய இஸ்மாவுடைய தைக்காப்பள்ளியுடைய தலைமை இமாம், கணிதத்துக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாமில் ஹாஜ் டிவி முகமது இலியாஸ் மௌலவி ஹசரத் அவர்கள் நீண்ட நெடிய நேரம் நமக்கு மத்தியிலே சிறப்புரையாளர்களை உங்கள் சார்பில் அன்போடு அவர்களை நான் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. فقد قال الله تعالى في القرآن المجيد: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم، أو كما قال صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. الصلاة والسلام عليك يا سيدي يا شفيع المذنبين. خذ بيدي قلت هيلتي أدركني يا شفيع المذنبين. எனக்கு உதவியான நல்ல இன்பமுள்ள வசிலாவே, மனக்கவலை தீர்க்கும் எங்கள் மன்னரே யா நபியே, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா حبيبك خير الخلق كلهم. سكراتك اشتملنا சாட்டிடாமல் என் பேரில் பக்கத்தில் இருந்து கொண்டு பாதுகாப்பியா நபியே, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக خير الخلق كلهم. இஸ்ராயில் எங்கள் ஊரை கைப்பற்றும் நேரத்திலே துஷ்மனனும் இப்லீஸை தூராக்கும் யா நபியே, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக خير الخلق كلهم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அளப்பரிய கருணையின் காரணமாக மிக சிறப்பான முறையில் 25ஆம் ஆண்டு ஏர்வாடி நாடனுடைய
நினைவு பெருவிழா மிகச் சிறப்பாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை தன்னுடைய தள்ளாத வயதிலும் மிக அற்புதமான முறையில் நடத்த வேண்டும் என்று பெருமுயற்சி செய்து நடத்தி வருகின்ற ராத்திபு ஜலாலியா அவருடைய நிகழ்வு சபையினர்கள், அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அமீருத்தீன் அண்ணன் அவர்களே, சிறப்பான இந்த விழாவுடைய தலைவரும் இந்த பள்ளியின் இமாமும் கூத்தாநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளரும் மிகச்சிறந்த எழுத்தாளருமான அறிவு ஆசான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் எம்.எஸ். அஹமது மீரான் ஃபைசி ஹசரத் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பிப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற பெரிய பள்ளி நிர்வாகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கே அஹமது மைதீன் ஆடியார் அவர்களே, மன்கூருலா சபையுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் முகமது அஷ்ரப் ஹாஜியார் அவர்களே, மன்கூருலாவுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பிஎம் ஜாஃபர்தீன் ஆஜியார் அவர்களே, பொன்னாச்சி பொது சேவை மையத்தினுடைய நிறுவனர், இரவு பகல் பாராது மக்களின் சேவையை செய்து வருகின்ற அருமை சகோதரர் எஸ்.எஸ். ஹாஜான் அலிமுத்தீன் எம்சி அவர்களே, இந்த ராத்திபு ஜலாலியாவை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் லட்சுமிலாறு சொசைட்டியினுடைய துணை செயலாளர் TMF அலிமைதீன் அவர்களே, கராத்தோதிய மஹபூப் அலி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹ்வின் கிருபையும் ரஹ்மத்தும் அவனின் இறுதி தூதரா நமது உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆபரக்கத்தும் ஷஃபாஅத்தும் வலிகள் திலகம் ஹஜ்ரத் குத்புல் அக்தார் முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் போன்ற நாதாக்களின் நல்லாசியும் கிடைத்திட எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. மகானவர்களுடைய தர்பாரிலிருந்து நாம் பேசுகின்ற இந்த பேச்சை மகானவர்கள் நம்முடைய கல்புக்கு உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கி தருவார்களாக. தலைவர் அவர்கள் துஆ செய்ததை போன்று இதன் பரக்கத்தால் நம்முடைய சந்ததிகளும் வலிமார்களுடைய நேசர்களாக அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவாராக. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 540 ஏர்வாடினாளர் தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று மதீனா மாநகருடைய ஆளுகையில் இருக்கின்ற பொழுது ஒரு வெள்ளி இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவில் படுத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருத்தோற்றம் தந்து இலங்கைக்கு தெற்கே இருக்கிற தமிழகத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். பாதுஷா நாயகம் அவர்கள் தன்னுடைய 42வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்தனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் 5000 சஹாபிகள் புடைசூழ வந்து நின்று கொண்டு எவாடி பாதுஷாவை பார்த்து நீ தமிழகத்துக்கு போ என்று உத்தரவிடுகிறார்கள். அவர்கள் உடனே பவ்யமாக சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லுகின்ற காரியத்தை திறம்பட செயல்படுத்தி முடிக்கின்ற ஆற்றல் எனக்கு இருக்குமா தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அல்லா தருவான், நீ சந்தோஷமா போயிட்டு வா என்பதாக சொன்ன பொழுதுதான் தன்னுடைய குடும்பத்தவர்களோடு ஆலோசனை செய்து அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு கேரளாவில் இருக்கின்ற கண்ணூர் என்ற துறைமுகத்திற்கு வந்து இறங்கினார்கள். அங்கிருந்து மதுரைக்கு வந்தார்கள். எங்க மிக வரலாறு மதுரைய விக்ரம பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார். அவனோடு அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள
வேண்டும், ஹக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கலிமாவை சொல்ல வேண்டும். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ. நான் ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி வரவில்லை, பணம் காசுக்காக வேண்டி வரவில்லை, பட்டங்கள் பதவிக்காக வேண்டி வரவில்லை. கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் சுவர்க்கவாதியாக ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நமக்கு இப்படித்தானே சொல்லி தருவார். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். முஃமினீன்கள் மீது பேராமல் கொண்டவர் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு இப்படி சொல்லி தருகிறார். முஃமின்கள் மீது ரொம்ப பேராசை கொண்டவர்கள். எப்படின்னா ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் சொர்க்கவாதியா ஆயிரணும் என்ற ஆசை கொண்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அவருடைய உத்தரவின் பிரகாரம் வந்திருக்கிறேன், எனவே நீ கலிமாவை ஏற்றுக்கொள்ளு என்று சொன்ன பொழுது அது மாற்றலாக சந்தையெல்லாம் நினைச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில் பாஷா நாயகம் வெற்றி கொண்டார்கள். 13 ஆண்டு காலங்கள் மதுரையில் தலைநகராக வந்து அரசராக ஆட்சி செய்தார்கள். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அருமையானவர்களே, தமிழகத்தினுடைய நிலைமைகளை பார்ப்போமேயானால் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார், தமிழகத்தினுடைய இந்த ஈமான்தாரிகளாக இன்று நாம் வாழ்வதற்கு, தலையிலிருந்து நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு தைரியமாக நடப்பதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் 3 நபர்கள் என்று சொல்லுவார். ஒன்றாவது திருச்சி கவலையாளர் பாதுஷா, எர்வாடி பாதுஷா நாயகம், நாகூர் ஜவான் ஷாவுல் ஹமீது பாதுஷா. இந்த 3 நபர்கள் தான் தமிழகத்திலே இஸ்லாம் காணப்படுவதற்கு, இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு, இஸ்லாம் வேறுபடுவதற்கு, எந்த நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணகர்த்தா என்பதாக சொல்லித் தருவார்கள். அருமையார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனுமதியின் பிரகாரம் தான் கலிமாக்கள் எல்லா இடத்திற்கும் சென்றார்கள். ஒரு அறிவிப்பின் பிரகாரம் மகானவர்கள் நம்ம ஊருக்காரங்க என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் பெய்ரூட்டிலிருந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனுமதியின் பிரகாரம் தான் மகானவர்கள் நம்ம ஊரை தேர்வு செய்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் மட்டும் மிகப்பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனுமதியின் பிரகாரம் தான் நாம் தொழில் வைக்கின்ற அந்த பள்ளிகளை வரைந்து வாழுகின்ற அகல் வைத்தை சார்ந்த மகான் சையத் ஹுசைன் வலியுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் தான் நம்ம வந்து தங்கி இருக்கிறார்கள். சற்றே குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியில் மனித சஞ்சாரம் இல்லை. நான் ஓதுகின்ற பொழுது அங்கே ஒரு சின்ன ஓட்டு மட்டும்தான் இருக்கும், கடைகள்லாம் ஒன்றும் கிடையாது, கையில் விட்டு அடைச்சிருக்கும், அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அது ஒரு பெரிய பகுதியாக மாறி இருக்கிறது. ஆனால் சையத் ஹுசைன் அவர்கள் வலியுல்லாஹ் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அகல் வைத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் நமக்கு ஊருக்கு வந்தவர்கள். இப்படி எல்லா வழிபாடுடைய வரலாறுகளை பார்ப்போமேயானால் அத்தனை பேர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அனுமதியின் பிரகாரம் இங்கு வந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஞானிகள், அதாவது இன்னைக்கு வலியுல்லா என்று சொன்னால் நாம் சும்மா சாதாரணமாக நினைக்கிறோம். வலியுல்லா என்று சொன்னால் நீ பொதுப்படையாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஒரு பெரிய வலியுல்லா மாதிரி கொஞ்சம் தோல்வி பண்ணிட்டு அப்புறம் வந்து அவர் அப்படியா மாறிட்டா, பெரிய தாடி வச்சுட்டாரு, துப்பா போட்டாருங்க, ஒரு அம்மா போட்டாருங்க. வலியுல்லா என்ற பட்டத்தை நாம் சர்வசாதாரணமாக கொடுக்கிறோம். வலி என்பது லேசான விஷயம் அல்ல, விலாயத்து என்பது லேசான விஷயம் அல்ல. அந்த விலாயத்து என்பதை தெரிய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு சொல்லித் தருவார்கள். அதாவது வகைகளாக பிரிப்பார்கள். அதில் முதலாவது வகை இன்சான், மனிதன். அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது வலது கர்மம் நாம் பரிமாணம், ஆதத்துடைய மக்களை மனிதனை நான் சங்கையாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த மனிதனை, அதாவது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஃபிக்ருக ஃபீக யக்ஃபீக, உன்னை பற்றி நீ சிந்தனை செய்து பார், எல்லாமே உனக்கு விளங்கும், எல்லாமே உனக்கு விளங்கும். ஞானிகள் சொல்லுவார்கள், மனிதா நீ சின்ன படைப்பு நினைச்சிருக்கியா? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், கஸ்ரம் அன்னக ஜிஸ்முன் சலீம், நீ ஒரு சின்ன பிண்டம் நினைச்சிருக்கா? ஒஃபீக இந்தவல் ஆலமுல் அக்பர், உனக்குள்ளே மிகப்பெரிய உலகம் சூழ்ந்துகிறார், உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உலகம் சூழ்ந்துகிறார்.
பாஷையில் சொல்ல வேண்டுமையானால் அல்லாஹ் விளங்குகின்ற ஆட்களை தருவாராக. ஹதீஸை குதிசியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அல் இன்சானு ஃபீ சிர்ரி வ அனா சிர்ருல் இன்சான். இன்சான் என்னுடைய ரகசியம், நான் மனிதனுடைய ரகசியம். லேசர் நம்மளால் வழங்க முடியாது. மனிதன் என்பவன் அப்ப மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள், மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அகலாக்குகள், மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடுகள், மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்னவெல்லாம் அவன் செய்ய வேண்டும், மனிதன் அவன் எப்படி இருக்க வேண்டும், நாம் மனிதர்களாக இருக்கிறோமா கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நீ பொதுவாக ஏதாவது சொல்லி மனுஷன் மாதிரி நடக்கக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? மனுஷன் மாதிரி நடக்காது அப்படின்னா மனுஷன் மாதிரி நம்ம நடக்கிறோம்னு அர்த்தம். மனுஷன் மாதிரி நடக்கிறோம் அப்படின்னா மனுஷன் மாதிரி நடக்கிறோம்னு அர்த்தம். அருமையானவர்களே, முதலில் பட்டியலிடுவார்கள். ஒரு 30 தகுதிகளை சொல்கிறார்கள். ஒன்றாவது மனிதன். மனிதர்களாக நாம் ஆக வேண்டும். மனிதர்களாக ஆக நாம் முயற்சிக்க வேண்டும். மனித தன்மை நம்மிடத்திலே வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மனிதன் எப்படி வாழுவான், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அது நம்மிடத்திலே வர வேண்டும். மனிதர்களாக ஆகணும்னா நம்மிடத்தில் இருக்குகின்ற நஃப்ஸு அம்மாரா நம்மை விட்டு போக வேண்டும். அம்மாரா போக தொழுகிறோம், நோக்கு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அம்மாரா நம்மை விட்டு செல்கிறதா? நாம் சொல்லவில்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. நான் என்ன சுத்தமானவன் நான் சொல்ல மாட்டேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களும் நானும் ஹஜ்ரத் எவ்வளோ மோசமான ஆளுக்கு பயான் சொல்லுவாங்க. நான் பக்கம் இல்லாத ஆள் தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை நான் சுத்தமானதுன்னு சொல்ல மாட்டேன். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக நஃப்ஸி தீமையை தான் செய்யும். அது தீயதான் சொல்லணும், கெட்டதான் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன கெடுதி இருக்கோ அதைத்தான் அது சொல்லணும். இல்லாமா ரஹிம ரப்பி, என் ரட்சகனுடைய கிருபையினால் நான் காப்பாற்றப்பட்டேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மனித தன்மை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான் இருந்து சமாளிச்சேன், நான் இல்லாட முடியுமா? நான் இல்லாட அப்படி தெரிஞ்சு வர நான் சொல்றேன்ல, நான் தான் அழைச்சேங்க, நான் தான் அதை பண்ணேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அதை பண்ணேன், நான் என்ற இந்த நானை எப்பொழுது நாம் சாவடிக்கிறோமோ அன்றுதான் நாம் மனிதர்களாக மாறுவோம். அன்றுதான் நாம் மனிதர்களாக மாறுவோம். அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மனிதர்களாக ஆகிட்டோமா? மனுஷர்களாக எடுத்தவங்க விளையாட்டு சொல்றதில்ல. விளையாட்டுனா கடையில் இருக்கிற சாமான். என்னுடைய குருநாதர்கள் அடிக்கடி சொல்றாங்க, விளையாட்டுனா என்னடா கடையில் இருக்கிற சாமானடா வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு. விளையாட்டு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. முதலில் மனிதர்களாக நாம் ஆக வேண்டும். மனிதர்களாக ஆகிறது அப்படின்னா எல்லா மனிதர்களையும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் அத்தனை பேர்களையும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து நான் படைத்தேன். எல்லாரும் அவங்க உள்ளதான். உங்களை அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் பல ஊர்களாகவும் மாற்றினேன். இது கொஞ்சம் அதிகளை கட்டியிருக்கணும், போதமங்கலம், இப்படியெல்லாம் நான் பிடித்தது. அவர் அந்த குடும்பத்துக்காரர், இந்த குடும்பத்துக்காரர் உயர்வை கவனிக்க அல்ல, தெளிவாக புரிய வேண்டும். குடும்பத்தால் இந்த உயர்வும் கிடையாது, ஊரால் இந்த உயர்வும் கிடையாது, நாட்டால் இந்த உயர்வும் கிடையாது. உயர்வு என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பொறுத்துதான் உயர்வு என்பது ஏற்படும். எல்லாத்தையும் சமமா பார்க்கின்ற தன்மை தான் மனித தன்மை. அந்த தன்மை நம்மகிட்ட வந்திருக்கான் முதல்ல யோசிக்கணும். அந்த தன்மையை நம்ம வந்துட்டோமா? அருமையானவர்களே, இரண்டாவதாக சொல்வார், இன்னும் நிறைய
இஸ்வக்கும் ஃபாஸிலஹு பைன அஹ்வைக்கும். அல்லாஹ் சொல்வான், முஃமின்கள் அத்தனை பேர்களும் சகோதரர்கள். அதுக்கு மத்தியில் நீங்க வித்தியாசம் இல்லாமல் நடக்க. இன்னும் முக்கியமான இஸ்வக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பேச மாட்டேங்கிறவங்க, கூட பிறந்த அக்கா தம்பி கூட பேச மாட்டேங்கிறவங்க. நம்ம முஃமின் சொல்லி போடுவோம், நம்ம எல்லாரும் செய்யலாம். அக்காட்ட பேசுறது இல்லை, தம்பிட்ட பேசுறது இல்லை, அண்ணன்ட்ட பேசுறது இல்லை. இது ஈமானுடைய அடையாளமா? ஈமானுடைய அடையாளம் முஃமின்களாக நாம் மாற்றி இருக்கிறோமா? அருமையானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஈமானை பற்றி நிறைய சொல்லித் தருவார்கள். முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த முஃமின் தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில பயபக்தியோடு தொழுவார்கள். தொழுகையில பயபக்தியோடு தொழுவார்கள். இன்னைக்கு நம்ம பயபக்தியோடு தொழுகிறோமா? நெஞ்சில கை வச்சு கட்டிச்சு தொழுவோம். நல்லா நம்ம தொழுகையில் ஏற்றுக்கணும். நம்ம எல்லாம் வெறுக்கிற கூடாது. அந்த எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் வேண்டும். பயபக்தியோடு தொழுகிறோமா? முஃமினுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசுவான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். பயபக்தியா தொழுவார்கள். ஒரு நாளைக்கு தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது லைலா மஜ்னூன் காவிய அதாவது மன்னன் லைலா மஜ்னூன் பக்கத்தில் இருந்தா ஒரு கடல்ல தொழுவாங்க. சொல்லாம தொழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவருக்கு லைலா ஞாபகம் வந்துச்சு. லைலா ஞாபகம் வந்த உடனே திடீர்னு மாடுகள்லாம் விரைச்சிக்கிட்டு திடீர்னு ஓட பார்த்தீங்க. திடீர்னு நல்லா மேய்கிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்களா? மாடு இதெல்லாம் நேர்வாங்க. நல்லா சேர்ந்து மேய்கிட்டே இருக்கும். திடீர்னு விரைச்சிட்டு போகணும். பயங்கரமாக விரைச்சிட்டு போகணும். அன்னைக்கு அந்த திருவாரூரில் ஒரு குதிரை விரைச்சிட்டு போயிருந்தா ஒரு குதிரை பயிர் செஞ்சுருக்கீங்க. நல்லா பயன்படைய பாதம் பண்ணிக்கணும். நல்லா சுத்தத்தில் உயர்ந்து பதவியை கொடுத்துருக்காருமே. மிருகங்கள் திடீர்னு ஒரு நாள் விரைச்சிட்டு போகணும். அது மாதிரி லைலா மஜ்னூன் பக்கத்தில் உட்கார்ந்து தொழுகிறாங்க. அவன் அப்படியே திடீர்னு விரைச்சிட்டு ஓடும். ஓடுனா புள்ளியை கிளப்பிட்டு மண்ணெல்லாம் செல்லாத விழுந்துச்சு. மண்ணெல்லாம் செல்லாத விழுந்துச்சு. செல்லாத விழுந்த உடனே இவங்களுக்கு பொருட்களை பட்டாயிட்டு இந்த வயலுக்கு அவன் யாம வந்துட்டா பாரு. கண் போக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே பைத்தியக்கார மாதிரி ஓடுற மாதிரி பொழுது முடியட்டும் அந்த பயிரை ஒரு பாரு பாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். பொழுது முடிஞ்சு இந்த பயிரும் அப்படியே ஓடி ஆடிட்டு போய் பார்த்தாடி வந்து விட்டாங்க. இவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அவனை பார்த்து கேட்குறாங்க, என்ன கேட்டு போயில அந்த தொழுதுக்கு நல்ல தொழுதுல அவன் சொல்ல அவன் மண்ணை தள்ளி விட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு போட்டீங்க. ஏன்னா அவனுக்கு அவன் யாரும் வந்துட்டா ஒரு இழப்புமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டான். அவன் சொன்னான், என்னமோங்க எனக்கு அவன் யாரும் வந்துட்டான், நான் என்ன செய்யறேன், எங்க போறேன், எப்படி வாங்க எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வழிகளை தேடி தேடி அழுகிறாங்க. அல்லாஹ்வே, என்ன இது? சாதாரணமான இந்த உலகத்தினுடைய அழிந்து போகக்கூடிய ஒரு சிற்றின்பம். அந்த இன்பத்தின் மீது ஆசை வைத்து ஒரு பெண்ணின் மீது ஆசை வைத்திருக்கின்ற இந்த லைலா, இந்த மஜ்னூன், அவனுக்கு அந்த லைலாவுடைய ஞாபகம் வந்த உடனே உண்மை தெரியலங்கிறான். நான் என்ன செஞ்சவனே தெரியலங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறான். ரப்பே, நான் சன்னிதானத்துல தான் நின்றேன். அவன் நிற்கிறது தெரியுது. அவன் மண்ணலை போட்டது தெரியுது. தொழுது அந்த பேர ஒரு பாவம்னு நான் நினைக்கிறேன். ரப்பே, என்னுடைய பொழுதையா அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். வலிமார்களை தேடி தேடி வரணும்னா, மாணவர்களை தேடி வரணும்னா சும்மா இல்லை. அவருடைய கொள்கையெல்லாம் குசுவாக இருந்தது. நம்முடைய கொள்கையை குசுவாக ஆக்க வேண்டும் என்று வரணும். சும்மா பார்மாட்டில் நம்முடைய கொள்கையை நினைத்து பாருங்கள். நம்ம குசுவா கற்று இருக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணணும்? ஏசி போடாமல் கொடுக்குறாங்க. வேப்ப வசதிக்கிறார். ரொம்ப வேகமாக வருகிறாங்க. நினைக்கிறமா இல்லை? அந்த ஞாபகம் வரக்கூட எனக்கு வருது. அப்போ முஃமினுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற போது முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில பயபக்தியா படுவாங்க. அல்லாஹ் நம்ம தொழுகையெல்லாம் பயபக்தி ஆக்கி தரோம். இப்போ அந்த முஃமின்களாக நாம் ஆகி விட்டோமா? இன்சான முதல்ல மனிதனாக இருக்கலான்னு பார்க்கணும். அதுக்கு பின்னால் முஃமின். அது அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 10 இலக்கணங்களை சொல்வான். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். தேவையில்லாத விஷயங்களை தடை பண்ணாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல
முக்தியுடைய இலக்கணத்தை இப்படி பேசுகிறார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். வீணா விஷயத்துல தலையிட மாட்டாங்க. தலையிடணும்னா அவன் ஜலிக்கலாம், இவன் ஜலிக்கலாம், அவன் அப்படி இவன் இப்படி நம்ம என்ன உலகத்துக்கு அவ்வளோ அறிவையா அமைச்சிருக்கான். ஞாபகம் வர்றதுக்கான சொல்றேன். பெரிய அதாவது சின்ன பள்ளியில திருப்பத்தூருக்கு முகமது அத்தா இன்னொரு அலிஸ் இருந்தார். சிலை எல்லாருடைய மன்னரை சூழல் கொண்டாடுவாங்க. மிகப்பெரிய சிலை, பெரிய வரலாறு. அவங்களுக்கு நிறைய வரலாறு இருக்கு. அவங்கள்ட்ட போய் அந்த பழையபடி வசந்த ஊமதான இருக்குனால போய் இஸ்லாமிக்கு போன உடனே பொதுவாக எல்லாருக்குள்ளே இருக்கிறேன். போன உடனே அவர் இப்படிதான் நம்ம ஒரு ஆள் சந்திச்சேன். நம்ம முதல்ல அதை தானே கேட்குறோம், எதையாவது கழுவு தானே செய்வோம். அப்படி ஏதாவது ஆரம்பிச்சா வருவோம். அலிசத்தை அவர் மிக அருமையாக சொல்லுவார்கள். ஒன்று நீங்கள் வந்தீங்க, உங்களால் எனக்கு பிரயோஜனம் ஏற்படும் அல்லது என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் ஏற்படும். இந்த ரெண்டு வீட்டுக்கு மூணாவது விஷயம் நம்மளுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரிந்த நல்ல செய்தி தான் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இல்லாட்டி நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். இப்படி வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தேவையில்லாத எந்த விஷயங்களாக இருந்தாலும் நாம் தலையிடவே கூடாது. இது முக்மீனுடைய அடையாளம் தான் அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த முக்மீனுடைய அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? முக்மீன் அதாவது இன்சானா இருக்கிறோமா? அடுத்து முக்மீனா இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நிறைய இருக்கிற விளக்கங்கள்லாம் அடுத்து முஸ்லீம் என்பதாக சொல்லுவார்கள். அடுத்தபடுத்தார் முதல்ல மனிதன், இரண்டாவது முக்மீன், மூன்றாவது முஸ்லீம். முஸ்லீமை பற்றி சொல்லுகின்றவர்கள் சொல்லுவார்கள், மன் சலிம முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிமான மனிதனுடைய நாவில் இருந்தும் அவனுடைய கத்தில் இருந்தும் பிறர் யார் சலாமத்தை பெற்று விடுகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லீம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நம்ம யாராவது திட்டாமல் இருக்கிறோம், வேலைக்கான கூட்டா கூட இன்னாவது 5வது கலிமா 6வது கலிமா சேர்த்து தான் கூட்டுவோம். சமயத்தில் பேர பிள்ளைகளாம் கூட்டும் போது, வீட்டில் பேரம்பாத்தியெல்லாம் கூட்டும் போது அது ஒரு பாசமா சொல்றோம். ஆனால் அதை கவனிக்கிறது நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு வார்த்தை அவங்க அம்மா அவங்க வார்த்தையாவது யாருக்காவது ஒன்று ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டே சொல்றோம். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் ஒரு வாயில கல்ல விட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவால் சுவர்க்கவாதி சொல்லப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவால் சுவர்க்கவாதி சொல்லப்பட்ட சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாயில கல்ல விட்டுறாரா. தேவை இருந்தால் அந்த கல்லை எடுத்து பேசுவாராம். பேசி முடிஞ்சோம்னா அதை போட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத பேசக்கூடாது. அவங்க தேவையில்லாத பேசுகிற ஆளா, தேவையில்லாத பேசுகிற ஆளா சொல்லுவார்கள். அதாவது மன் அகாத நிமிஷி இலா ரஜுலின் மையத்தில், நடமாடுகின்ற ஒரு மையத்தை பார்க்க வேண்டுமையானால் பல்யம்பூர் இல்லா அபாபக, நடமாடுகின்ற ஒரு மையத்தை பார்க்க வேண்டுமையானால் அபூபக்கரை பாருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுகபத்தை பெற்று மிகப்பெரிய பாக்கியசாலியாக வாழ்ந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. வீணான பேச்சு பேசக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாம் நிலப்படுத்துவாங்க. நம்ம 4 பேர் சேர்ந்தா வீணான பேச்சு தானே பேசுவோம். நாம் வலிமையாக எப்படி சொல்லுவோம் இல்லையா? அவரோட அந்த வழி எப்படி, இந்த வழி எப்படி, எந்த யோக்கியமானவங்க நாம் இன்சானாக இருக்கிறோமா, முக்மீனாக இருக்கிறோமா, முஸ்லீமாக இருக்கிறோமா, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நிறைய சொல்லுவாங்க. அடுத்தபடி சொல்லுவாங்க சாலிஹானவராக, சுல்பு உள்ளவராக, பிறருக்கு தொல்லை தராதவராக அவர்கள் வாழ்வார்கள். அப்பாவை பற்றி ஒரு வரலாறு படித்த அப்பா அகிராமத்தில் ரமண மாசால ஓதுனாங்க. ரமண மாசால ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஆரம்பத்தில் ரமண மாசாலை ரமண மாசாலை இன்னும் இருக்கு. மரியாதைக்குரிய அமர்வுடைய சித்தாந்தனுடைய முதல்வர் அறிமுகம் இருக்கிறார். இப்போ அது நவீனமாக்கப்பட்டிருக்கு. அப்போ காலத்தில் எப்படி வச்சு அப்படி இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் சாப்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு தடவை அவங்க கோவப்பட்டு இந்த வீட்டில் உள்ள பொண்ணெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லலாம். இந்த மனுஷனால ஓதப்படி பண்ணாத நம்ம கூப்பிட்டு போயிட்டாரு. நம்ம மட்டுமா இருந்தால் கஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு தயார் பண்ணணும்ல, ஓதப்படி ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு
சொல்லி அவங்க பேசினாங்க. இது அப்பாவுடைய காதல விஷயம். அப்பா காதல விழுந்த உடனே அப்பா அப்படியே நேரம் மாசா விட்டாங்க. மாசாவுக்கு வந்த உடனே அன்னைக்கு சாப்பிட்டேன். மறுநாள் காலையில் அலங்காமத்தில் சிறிய குளத்தில் ஒரு குளம் இருக்கு. புதுப்பள்ளியாச பக்கத்தில் இருக்கும். அது ஆரம்பத்தில் அதிகமாக 72, 73 நான் போனதாக எனக்கு ஞாபகம். அந்த குளத்தில் குளிச்சுக்கிட்டேன். அவன் நல்லா இருந்தாங்க. சுற்றிலும் ஒரே மணலாக இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த செடிய குளத்து கரையில் நிறைய செடிகள்லாம் நிறைய அப்பா போய் காலங்கள்லாம் போய் இந்த செடிகளை முடிஞ்சு அதுக்கு கீழே அந்த கிழங்கு எடுக்க இல்லையா, அந்த கிழங்கு எடுத்து நாங்கள் வச்சு மாசால வச்சு சாப்பிட்றோம். யாருக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் சாப்பிட்றோம். வருஷம் முடிஞ்சு போச்சு. அவர் சிலோன்னு அந்த காலத்துக்கு நிறைய சிலோன் தானே. சிலோனுக்கு அவர் போயிட்டு திரும்ப வர்றாரு. கொடுத்த உடனே சாப்பாட்டு ஆரம்பிச்சு பிள்ளை வரலையா, மாசம் பிள்ளை வரலையா, நீ ஒரு நாள் விட்டு போனீங்க, ஒரு நாள் வந்துச்சு, அதுக்கு வரவே இல்லையா, வரலையா, என்ன காரணம், நீங்கள் எதுவும் சொன்னீங்களா? நாங்களாம் ஒன்றுமே சொல்லலையே. ஏன்னா அந்த பிள்ளை வந்து போனது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்களாம் ஒன்றுமே சொல்லலையே, நான் வரவில்லை. கூப்பிட விட மனசை விட்டு நாங்களாம் கூப்பிட்டு போனாங்கல்ல, அந்த பிள்ளையை கூப்பிடலாம்ல, என்னன்னு தெரியல. நாங்கள் விட்டுட்டோம். சரி மாசா வர்றாங்க. மாசா வந்து அப்துல் மஹமூதா யாரு? ஏமா நீங்கள் என் வீட்டுக்கு ஏமா சாப்பிடவில்லை? இல்லை எனக்கு பரவாயில்ல. இல்லை ஏமா வரல? இல்லை ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைம்மா நீ சொல்லாமல் நான் போக மாட்டேன். நீ சொல்லாமல் நான் போக மாட்டேன். ரொம்ப வற்புறுத்தி கேட்ட உடனே இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்னால் அவங்களுக்கு சிரமம், என்னால் அவங்களுக்கு என்னத்துக்கு சிரமம். அதனால அவங்களுக்கு பேசிக்கிறத பார்த்தேன். சரி அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குவானா, நம்ம சாப்பிடலாம் சொல்லி செடி கொடுத்துடைய கரைகள் கிடைக்குன்னு அந்த கிழங்குகளை சாப்பிட்டு அது பழைய போச்சு போன எனக்கு அது நல்லா இருக்குது, அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன நம்ம வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. சாலை மகா அப்துல் மஹமூது அலியல்லாஹ் ஒரு வேலை சாப்பிடுமா? நம்ம ஒரு வேலை சாப்பிடுமா? நெஞ்சில் கைக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ஒரு வேலை சாப்பிடுமா? இப்படி எல்லாரும் கூப்பிட்டு இருக்கிறார். சும்மா சாதா சாப்பாட்டில் ஒன்னால ஒன்று ஆகிட்டாலே என்னெல்லாம் நம்ம சொல்றோம். அருமையானவர்களை சாலை இன்சான், முஃமின், முஸ்லிம், சாலிஹ், அடுத்து முத்தகீமா, தக்வா உள்ளவர்களா மாறும். தக்வானா என்ன? வேஷம் போடுறதல்ல தக்வா. இன்னைக்கு நம்ம பொதுவாக என்ன தக்வாடா நினைக்கிறோம்? கையில் துசுமணி இருக்கணும், தலப்பா பெருசா இருக்கணும், தாடி பெருசா இருக்கணும், அவா பெருசா இருக்கணும். ஆனா இது போடுறது தவறு நான் சொல்ல வரல, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஆனால் இது மட்டுமே தக்வாவுடைய அடையாளம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் போடலாம், மோடிக்கு போடலாம், மோடிக்கு தான் தாடி வச்சுக்கலாம். தக்குவா என்றால் என்ன? வெறும் பேசவல்ல. முத்தாளத்திலே பாஷாநாயகம் தெரிஞ்சிருக்கிறார். பாஷாநாயகம் கூட எப்பவுமே 404 நபர்கள், பத்திரிமார்கள் சொல்லுவாங்க, 404 நபர்கள் அவங்க கூட இருப்பாங்க. அவங்க 404 நபர்களுக்கும் அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க. யார்கிட்டையும் கேட்கலாம் மாட்டாங்க. 404 நபர் கூட்டு வந்துருங்க, எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, மத்தியானத்துக்கு கூட நைட்டு கூட கேட்கலாம் மாட்டாங்க. கேட்கிற நிலைமையில் அல்ல அவங்களை வைக்கல. எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கின்ற தரத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கிற கருத்து கொடுத்திருந்தார். குற்றாலத்தில் தங்கியிருக்கிறார். குற்றாலத்தில் மற்ற ஆண்களும் தங்கியிருக்கிறார். குற்றாலத்தில் உட்கார்ந்து அவங்க புறாக்களாக உட்கார்ந்துருக்கிறார். அவங்க கிஸ்தி வச்சிருப்பாங்க. இந்த கிஸ்தி இன்னமும் நாகூர்ல மலைசாமி வீட்டில் இருக்கு. அந்த கிஸ்தி இன்னைக்கும் போனா சிரமமா நிறைய பார்த்துப்பா. அந்த கிஸ்தி அது சிரோன்ல இருந்து கிடைத்த ஒரு தேங்காய் மொழிக்கு ஒரு மூடி வாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ பெருசாக இருக்குது. தேங்காய் மொழியில் ஒரு மூடி, ஒரு வட்டாங்கச்சி அவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த கிஸ்தியில் இருந்ததுன்னா பாஷா சாப்பாடு எல்லாருக்கும்
இப்படி நிறைய பேர் அலைவாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம பார்த்தா அப்படி தாய் இது வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. இதை நம்ம அண்டையை போட்டா நம்ம வேலைக்கு வேலை இதை வந்து எடுக்கலாம்ல. அது பாசாராஜுக்கு தான் அவர் இன்னைக்கு தான் நம்ம போய் கைவிட வரல. இன்னைக்கு நாகூரில் இருக்கிற யார் போய் எல்லாம் போயிட்டாலும் கிடையாது. அந்த இது வேண்டாம் இருக்கு தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க பழகு வேண்டாம் பிடிச்ச விடலாம் அவ்வளோதான். அது பாசாராஜோடைய கைக்கு தான் அந்த அசல். இதை பார்த்த உடனே அங்கே போய் ஒரு திட்டம் போட்டு அந்த விஷயம் தீட்டாங்க. தீக்கி என்ன பண்ணாங்கன்னா பூமியை தோண்டி அந்த கீழே புதைச்சி வச்சுட்டு 7 அடி கீழே பூமியை தோண்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வீடை வச்சு மேலே வைக்கணும். சாப்பாடு நேரம் வந்துருச்சு. விசுவநாயகன் தலைமையில் வந்துருச்சு. கிறிஸ்தியை காணும். அதாவது ஒரு ஆள் இல்லை 400 பேர் இல்லை 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க. 77 புயல் அடிச்சு சார் பெரிய கிளாஸில் ஓடிட்டு இருந்தேன். அந்த 8 மணிக்கு புயல் விட்ட உடனே போய் பார்த்தா ஒரு கடைக்கு நான் ஒரு கடைக்கு பன் கிடைக்க மாட்டேங்குது, பிஸ்கட் கிடைக்க மாட்டேங்குது. பண்ணி பிஸ்கட்டுக்கு தீவிர அடிக்குது. இப்போ 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? விசுவநாயகன் திகழ்ச்சி போறா. என்ன பண்றது ஒன்றும் தெரியலையே. பாசங்களும் அவர் உடாத்தவர் வந்துருக்கா பேசினா எல்லாம் மேடம் ஆகிடக்கூடாது. யாரும் கோபமாக பார்த்துட்டாங்கன்னா வம்புல வாஞ்சூரில் ஒரு கோபமாக பார்த்துட்டு உட்காந்தாங்கன்னா வாஞ்சூரில் படைப்பு செய்யப்பட்டிருக்கு. பாசநாயகம் அந்த கல்வத்தில் இருந்து நான் வெளியே வரும்போது யாரையும் முன்னால் நிற்கக்கூடாதுன்னா இவங்க எதுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தா திரையில் நிற்கிறாங்க. அவருக்கா பார்த்தா கீழே வந்துட்டா வாஞ்சூருடைய வரலாறு பெரிய வரலாறு என்ன தெரியலையே அப்படின்னு உடனே தயங்கி பாசநாயகனுடைய பக்கத்தில் வைக்கிறார். அவங்க கேட்டா என்னமா கிறிஸ்தியதான் அந்த வேறுபடுத்த கேட்க அவங்கதான் எடுத்துட்டாங்க. விசுவநாயகம் போனா இவங்க கிறிஸ்திய எடுத்து வச்சிருக்கிறாங்க கொடுத்தாங்க. அங்க யாரை வச்சு நாங்கள் குழந்தைகள் முற்றிலும் திறந்த முடிவர்கள் எங்களை பார்த்து சொல்ல போதாங்க ஆதா முதல் நாங்கள் பூமி குடிக்கிறோம் கை பொய்யாம சும்மா வாங்க எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாரு? நாங்களாம் மனிதர்கள் பிரச பார்த்தியா? விசுவநாயகன் ஒன்றுமே சொல்ல முடியல. திரும்ப வந்துட்டா அம்மா நீ போய் சொல்லு எப்பா நீங்களா தாரியலா இல்லை அந்த கிறிஸ்திய நானா வரவேற்கிறான்னு இருக்காரு. அவங்க தரமாட்டாங்க. நீ சொல்லு எங்க பாப்பா சாலமன் பாஷா கிறிஸ்தியே உனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நீ எங்கே நான் வெளியே வந்துருவியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ சொல்லணும். விசுவநாயகன் வந்த உடனே அங்க கேட்டு பார்த்தா இல்லை. உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் கிறிஸ்தி உனக்கு எங்க பாப்பா பாஷா நான் சலாண்டு சொன்னா நீ எங்கே நான் வெளியே வந்துருக்கேன். 7 அடிக்கீழே பூமிக்கு புதைக்கப்பட்ட அந்த கிறிஸ்தி வீட்டத்தை தூக்கி எடுத்துட்டு விசுவநாயகனுடைய கருத்துக்கு விசுவநாயகனுடைய கருத்தை அடைச்சிச்சு. விசுவநாயகத்துக்கு வந்தா அவங்க கையும் கிளம்ப அப்படின்ட்டாங்களா? பாசநாயகத்தில் வந்து திருமணம் கேட்டா பாசநாயகன் சொன்னா இப்பா தப்பு ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் யார் வேண்டாலும் போடுறேன். ட்ரெஸ் யார் வேண்டாலும் போடலாம். தக்குவா என்பது இங்கே வர வேண்டும். இந்த கண் திறக்க வேண்டும். இந்த கண் திறந்தா பார்த்தாது இந்த கண் திறக்க. எனவே நீங்கள் இப்படி வாழுங்கள் என்று பாஷாநாயகன் உபதேசம் செய்தார்கள் என்பதாக சொல்வார்கள். தக்குவாவுக்கு இப்படிப்பட்ட சில உதாரணங்கள் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. முத்தகி இன்சானாக இருக்கணும், அடுத்து முக்மீனாக வர வேண்டும், அடுத்து முஸ்லிமாக ஆக வேண்டும், அடுத்து சாலிஹாக ஆக வேண்டும், அடுத்து முத்தகியாக ஆக வேண்டும், அடுத்து முத்தகியாக ஆக வேண்டும், அடுத்து அதாவது வலியாக ஆக வேண்டும். வலிகளுடைய தரனா 6வது நாள். வலிகளுடைய ஆரம்ப தரத்தை நினைத்து பாருங்கள். நாம் இன்சானாக இருக்கிறோமா, முக்மீனாக இருக்கிறோமா, முஸ்லிமாக இருக்கிறோமா, சாலிஹாக இருக்கிறோமா, முத்தகியாக இருக்கிறோமா? எல்லாம் முடிச்சுட்டு கடந்துல வலி. எல்லாம் கடந்துல வலி. சும்மா எடுத்த உடனே வலிகளா வாழ முடியுமா? எடுத்த உடனே வலிகளா வாழ முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, வலிமார்கள் என்பவர்கள் வலியில பல தருணங்கள் உண்டு. நிறைய சொல்லுவார்கள். அந்த வழியில நுகமா என்று ஒரு இது உண்டு. அது 300 பேர்கள் உலகத்தில் இருப்பார்கள். நுஜமா என்பவர்கள் 70 பேர்கள் இருப்பார்கள். அபுதால் என்பவர்கள் 40 பேர்கள் இருப்பார்கள்.
மூலமாக கிடைக்கின்ற ஒரு லேசர் குதிரை போது லேசர் கிடைக்கிற காரியம் இல்லை. ஆனால் ஒரு ஸ்தானத்தில் ஒரு ஆள் குறையும் போது கீழே உள்ளவர்கள் தேவை. அல்லாஹ்வுடைய பதில் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பதில் அல்லாஹ் யாருக்கு தருகிறார்? அல்லாஹ்வுடைய பதில் நினைச்சா அல்லாஹ்வே உண்மை செய்யாதவருக்கு கூட அல்லாஹ் வழியில்லாம ஆக்கலாம். அவருடைய விஷயம், அது அவங்களே உள்ள விஷயம். அது யாருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நிறைய வழக்கம் இருக்குது. அது சொன்னால் மாசக்கணக்கில் ஆகிடும். அருமையானவர்களே, வசந்த ஸ்ரீராமத்துக்குள்ளாட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தப்புவாண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ நம்ம தப்புவாண்டா என்ன, நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஏதாவது மிஸ்டேக் வச்சுருக்கோம் இல்லையா? ஒரு முத்தப்பி நம்ம இல்லாமல் சொல்லுவோம். அது இமாம் வசந்த ஸ்ரீராமத்துக்குள்ளாட்ட ஒரு ஆள் வந்து தக்குவாண்டா என்ன அப்படின்னு கேட்ட உடனே வசந்த ஸ்ரீராமத்துக்குள்ளா கேட்டாங்க, எந்த தக்குவாவை கேட்க வேண்டாம், எந்த தக்குவாமா நீங்க கேட்கிறாரு? தக்குவாண்டா ஒண்ணு தானே, அது உனக்கு தெரியல, நான் சொல்றேன் கேளு. தக்குவாண்டா என்ன தெரியுமா? ஒரு சாமிகளுக்காக நான் சொல்லுகிறேன். அதாவது தக்குவாவுடைய ஆரம்ப ஸ்டேஜ், தக்குவாவுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்ன தெரியுமா? தீமையை நாம் செய்கின்ற பொழுது யாராவது பார்த்துட்டா, இப்படி பார்த்துட்டாருன்னு சொல்லி எப்படி பயப்படுவோமோ, தீமையை நாம் செய்கின்ற பொழுது யாராவது ஒரு பார்த்துட்டா, என்னதாலும் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி எப்படி பயப்படுவோமோ, அதே மாதிரி நன்மையை நாம் செய்கின்ற பொழுது, நல்ல காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது யாராவது பார்த்துட்டா நாம் பயப்படணும். அல்லாஹ்வே யார்
இந்த மோசடி ஏற்பட்டதின் காரணமாக என்னுடைய அமலை அப்படியே பழைய திருமாடி சூட்டிய முகத்தில் வீசிடுவானோ என்று நினைப்பது இருக்கிறது. தக்குவாவுடைய ஆரம்ப ஸ்டேஜில் மொத்தம் தக்குவாவுடைய 70 படித்தரம் இருக்கின்றார். தக்குவாவுல மொத்தம் 70 படித்தரம் இருக்கு. இப்ப நம்ம யோசிக்க வேண்டும், நாம் இந்த படித்தரத்தில் இருக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, இதுக்கு நான் தரத்துக்குள்ள உலமாட்டானது கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு இஸ்லாம் கொடுமை, துவா கொடுமை, அபாபி கொடுமை எல்லாம் நான் கொடுமை. அதற்கு ஒரு சில கூட உலமாட்டானது அல்லாஹ் என்ன ஜோதிக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோமே. நம்ம இந்த கொள்கையை விலை பேசுகிறோம் அல்லவா? செய்கிற அமல்கள் வீடியோக்களின் மூலமாக வெளியே காண்பிக்கப்படுகிறது. அவங்க அந்த அமல் செஞ்சாங்க, இந்த அமல் செஞ்சாங்க, அதுதான் தப்பு செஞ்சாங்க தெரியணும். உண்மையான தத்துவதாரிகள் யார்? அருமையானவர்களே, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலகட்டம். அப்போ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும். ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டு விசாரிக்கணும், தண்டனை கொடுக்கணும் என்பதாக சொல்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீதி விடுவாத மாமன்னார் அல்லவா, இந்தியாவுடைய சுதந்திரம் கிடைக்கின்ற பொழுது அண்ணன் காந்தியடி சொன்னார் அல்லவா, இந்தியா சிறப்பாக அமைய வேண்டுமானால் கலீஃபா உமருடைய ஆட்சியாளர் சொன்னார். நல்லா போடுகிறார். கலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியாளர் இருந்தால் 33 ஆயிரமானதான் அந்த பேரை சங்கிப்பேரும் போட்டான். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு பெண் விபச்சாரம் இருக்கிட்டார், ஆதாரம் இருக்குது என்பதாக சொல்லி கூப்பிட்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்ணுக்கு பயம் வந்துச்சு, கௌஃபாயிடுச்சு, பயமாயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்லிக்கிட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பாதையில் நடந்தால் சைத்தான தெருவில் போக மாட்டாங்க, தெருவு மாறிக்கணும். அளவு மிக்கவர்கள், ஈமானுடைய பலம் மிக்கவர்கள், அவங்களோட விசாரணைக்காக வேண்டி அழைக்கப்பட்டவங்க அந்த பெண் வரலாம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த தவறு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு உடனே அந்த பயத்திலே அவங்களுக்கு கர்ப்பம் கலைஞ்சிச்சு. கர்ப்பம் ஏற்பட்ட கர்ப்பம் கலைஞ்சிச்சு. அதுக்கு நல்லா வர்றாங்க. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா பயந்து வர்றாங்க. என்ன செய்யலாம் என்று தண்டனை கொடுப்பாங்களோ தெரியல. உமர் ரலியல்லாஹு தஆலா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே சபையை பார்த்து கேட்கிறாங்க, நான் எல்லாம் தப்பு பண்ணிக்கலாம், நான் எல்லாம் தப்பு செஞ்சுக்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் நீங்க ஒன்றும் தப்பு செய்யலை, அவங்க தப்பு செஞ்சிருக்கிறார், குற்றம் செஞ்சிருக்கிறார், குற்றம் செஞ்சது நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதை விசாரிப்பதற்காக வேண்டி நீங்க அழைச்சிட்டு ஒரு அரசர் செய்ய வேண்டியது. நீங்க உங்க மேல இருந்த தப்பு கிடையாது, உங்களுக்கு இருந்த உங்க மேல இருந்த தப்பு கிடையாது. திரும்ப திரும்ப கேட்டாங்க, நான் எல்லாம் தப்பு செஞ்சுட்டேனா? அந்த பெண்ணுடைய கருப்பம் கலைஞ்சிருச்சு. அப்போ உடனே எல்லாரும் இல்லை, எந்த தப்பும் இல்லைன்னா அதற்கு அலிலி எல்லாம் மௌனமா இருந்தார். அலிலி எல்லாம் அவங்களை பார்த்து, அலிக்கு நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க. அலிலி எல்லாம் எந்திரிச்சு சொன்னா, நான் இவங்கெல்லாம் உங்களை சஞ்சாரம் பண்றதுக்காண்டி, சமாதானம் செய்வதற்காக வேண்டி, சப்பக்கட்டு கட்டுறதுக்காக வேண்டி, உங்களுக்கு ஜிங்கி பாடுறதுக்காண்டி எல்லாரும் சொல்றாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் பக்கத்தான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்படுமையானால் அதுக்கு தியத்து கொடுக்கணும். அந்த தியத்து என்ன தெரியுமா? 100 ஒட்டகம் கொடுக்கணும். அதைக்கு தியத்து உங்கள் மீது தியத்து கடமை அப்படின்னு சொன்ன உடனே கலீஃபா சர்வ அதிகாரம் விநாயகத்தினுடைய உச்சஸ்தானம். அவங்க உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அலியுடைய சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தியத்து கொடுக்கிறேன். நாளை மறுமையில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்னை நிறுத்தி கேட்டு எனக்கு தண்டனை தருவதை விட இந்த 100 ஒட்டகம் எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, 100 ஒட்டகத்தை நான் தியத்தாக கொடுக்கிறேன் என்பதாக செய்த நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா
முஸ்லிம்களுக்கு விரோதி முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களுக்கு விரோதி முஸ்லிம்கள் நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. 3 மன்னர்கள், கலீஃபா மன்சூர், கலீஃபா முக்தசிம் பில்லா, கலீஃபா வாசிக், 3 பேரும் போறாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? எந்த தவறும் இல்லை. அவங்க அரசர்கள் குர்ஆன் மக்லூக் பண்ணாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் எப்படி நம்ம படைச்சிருக்கிறாங்க, நாம எப்படி படைக்கப்பட்டோம்? 1959 அது கொஞ்ச நாள் இல்லை. என்ன நான் படைக்கப்பட்டாங்க, இந்த தாள் ஒரு நாளைக்கு முந்தி இல்லை, இது படைக்கப்பட்டதானே, இந்த மைக்கு ஒரு நாளைக்கு முந்தி இல்லை, படைக்கப்பட்டதானே. அது மாதிரி குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதற்கு இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் எப்படி கலீமானோ அவருடைய கலாமும் கலீமானோ, அது படைக்கப்பட்டதா அல்ல, அது மஹ்லூக்கா அல்ல. கலீஃபா மன்சூர் ஒப்புதல் மாட்டாங்க. இஸ்லாமிய மன்னர் மன்னராக வரவங்க சட்டம் தெரிவிப்பாங்க, அது அர்த்தம் அல்ல. ஒன்னாலே ஒன்று பண்றாங்க. கலீஃபா மன்சூர் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் வேலை என்ன தெரியுமா? ஆணிகளை, பலகைகளிலே ஆணிகளை வைத்து அந்த கூர்ப்பை மேல வச்சு அடியை கீழே வச்சு வெளியில போட்டு அதற்கு நாம் மக்கள் நடத்துக்காரர்களை படுக்க வைப்பாங்க. அந்த ஆணிக்கு மேல போய் படுத்துப்பா அல்லாஹ் இதை விட கடுமையான வேதனை தந்தாலும் என் ரப்புடைய கரம் மஹ்லூக் என்று நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் வழியில்லை. மனுஷன் அரசர் தானே, நான் அதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகல, நம்ம சொல்லுவோம்ல, லைன் கூட அப்படி இப்படி மாற்றம் போகணும். கடைசி வரையிலும் ஜெயிலே இருந்தார்கள். மன்சூர் ஜெயில போட்டார், முகத்தசிம் பில்லா ஜெயில போட்டார். வாசிக்கு மட்டும் அவர் கூப்பிட்டு வாங்கப்பா என்று நான் கேட்பேன். வாசிக்கு கொண்டு வந்தார். வந்துட்டு அந்த ஊருடைய அத்தனை அறிஞர்கள் அழைக்கப்படுகிறார். குர்ஆன் மஹ்லூக் என்பதற்கு அறிஞர்கள் சித்தி பாடல் தான் நிறைய பேர் அறிஞராக சமயத்தில் மாறிவாங்க. ஹக்கை புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் ஹக்கில் இருப்பார். இல்லாட்டி அவருக்கு அந்த அப்பா மசாலா சொல்லிடுவார். இப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து எல்லா குர்ஆன் மஹ்லூக் என்பதற்கு ஆதாரம் சொல்கிறார்கள். ஒவ்வொன்றாக தகர்த்து எரிந்தார்கள். அதற்கு இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஆள் எல்லாத்தையும் உடைச்சி எரிந்தாங்க. வாசிக்கு பார்த்தாரு, எப்பா நீ யாருமே சரியில்லைப்பா. அவர் ஒரு ஆள் சார், அவர் ஒரு ஆள் சரி, எனவே நான் அவரை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில விலங்கு இருக்கு, விலங்கு போட்டுட்டாங்க. விலங்கோடு வந்துதான் முன்னால் இருக்கிறார், விலங்கோடு வந்துதான் முன்னால் இருக்கிறார். அந்த விலங்கை எடுத்து விடுறாங்க. விலங்கை எடுத்து விட்டோம்னா விலங்கை தூக்கிட்டு ஓடுறாங்க. கலீஃபா வாசிக்கு முன்னால் போயிருந்தாங்க அப்படின்னு ஒரு முறை நடத்தாங்க. அவரை பார்த்துட்டு அந்த விலங்கையும் பார்த்தார். வாசி கேட்கிறாரு, என்ன நான் உங்களை ஜெயில இருக்கும்போது அல்லாஹ் சொல்லிட்டு இருந்த அல்லாவே உன்னுடைய கலாம் அவர்களுக்கு சொல்றான். ஒரு இஸ்லாமிய மன்னர், அவன் மேல நாளைக்கு நான் கேஸ் போடுவேன், உன்னை நான் கேஸ் போடுவேன், நீ அதை கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தேன். 3 கலீஃபாக்களின் மீது நான் போடுவேன். மன்சூர், கலீஃபா மன்சூர், முகத்தசிம் பில்லா, வாசிக்கு. ஆனால் வாசிக்கு என்னை கூப்பிட்டு அப்போ வாசிக்கு சொன்னாரு, என்னை மட்டும் மன்னிக்க விடாதா அப்படியா அப்படின்னு பார்த்து சொன்னாங்க. அப்பாவுக்கு ஒன்று நான் மன்னிச்சுட்டேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நீ அப்பாசிய கலீஃபா, என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அப்பாஸுடைய பரம்பரையில் வந்தவன். ரசூலுல்லாஹ்வுக்காக ஒன்றை நான் மன்னிக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்காக ஒன்றை நான் மன்னிக்கிறேன். அருமையானவர்களே, வலிமாருடைய கண்முனையில் அல்லாஹ் தான் இருப்பார். அதாவது மசூத் நாயகம் இதோட முடிச்சார். மசூத் நாயகம் மசூத் நாயகம் சிவகரிக்கு வராங்க. சமீபத்தில் பூர்ண நூற்றாண்டு வராங்க. என் பகுதியில் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. சிவகரியில் வந்து தங்கியிருக்கிறாங்க. ஒரு அசனாமம் சின்ன அந்த ரோட்டில் இருக்கிற அசனாமம் அது உடம்புல வச்சுருந்தாங்க. அந்த ஊருக்காரங்க வந்து கடை கொண்டு விட ஆரம்பித்தாங்க. உடனே அவங்க கடைசியில் அந்த மன்னர், அதாவது ஜமீன்தார்கள், சுகப்பள்ளி ஜமீன்தார், சிவகரி ஜமீன்தார், ஜமீன்தார்கள் ஆண்டுகிறோம். அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னா அவங்க படவக்காரத்தோட வந்து மசூத் நாயகத்தை அடிக்குவாங்க. மசூத் நாயகம் உடனே பார்த்தா பக்கத்தில் இருந்தோடனே அங்கே இருக்கிற அசனாம காமிச்சு இப்படிங்களா புளியா பாயுது, அங்கே இருக்கிற சில பாயுங்க ரொம்ப காலம் எல்லாமே புளி. அவன் ஜமீன்தார் வந்து அவரை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு உங்களை யாரும் நான் வெளியாக கொடுத்துருக்கேன், சரி காசு வைங்க
தீமை செய்தவர்களையும் மன்னிப்பார்கள் வலிமார்கள். அவங்க இடம் தான் புத்தக்கூட்டூர்ல, அதாவது ரவசமுத்திரத்திலிருந்து காட்டுக்குள்ளெல்லாம் அசர் பண்ண செய்தி அச்சரவும் தலாமரம் செய்து மறுபடியும் மையம் எண்ணெய் காண நச்சுவோம் காட்டு வாங்கி சீமெல்லாம் போனோம். ரொம்ப சிரமப்பட்டு போனோம். அங்கே ஒரு குகை, அந்த குகைக்குள்ளெல்லாம் மரகாணமாக இருக்கிற அற்புதமான இடம், மிக அருமையான இடம். வாய்ப்பு தான் சொல்லிச்சுவாங்க. மிகப்பெரிய பாக்கியம் வல்லவன் வலிமார்கள் என்றால் அல்லாஹ்வோடு ஆளுகிறவர்கள். ஒரு ஞானிகள் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வை பிரியப்படுகிறாயா, வலிமார்களுடைய இடத்திற்கு நீ போ. வலிமார்களுக்கு போனால் வலிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தன்னெஞ்சில் வைத்து அழகு பார்க்கிறார். அந்த வாக்கியம் கிடைக்கும். எனவே வாழ்க்காலம் ஒரு கலிமா தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்க்கை மரணிக்கின்ற பொழுது அந்த கலிமாவை சொன்னவர்களாக ஒரு வப்பு கூட பல்லா இல்லாமல் வப்பு நம்மை அழைக்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு அப்பக்கம் கோடோடு செல்லுகின்ற மிகப்பெரிய வாக்கியத்தையும் வாழ்க்காலங்களிலே நமது உயிரிலும் மேலான கண்மணி சர்வரை காலினா சித்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவிலும் நனவிலும் கண்ட அளவலாகி ஆனந்த பரவசம் அடைகின்ற மிகப்பெரிய வாக்கியத்தையும் இந்த சத்திய பாதையை, அங்கான பாதையை, உண்மையான பாதையை நமக்கு யாரெல்லாம் சொல்லித் தருவார்களோ அந்த நல்லவர்களோடு, நாளாக்களோடு, உலமாக்களோடு, செய்த காமியங்களோடு இணைந்து வாழ்கின்ற நல்ல நசீபினை ரப்பல் ஆலமீன் நம் அத்துணை பேர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாபரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு அவர்கள் துஆ செஞ்ச மாதிரி அல்லாஹ் நாம் எப்படி வலிமார்கள் மீது பிரியமாக இருக்கிறோமோ அது மாதிரி தியாகனால் வரையில் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வலிமார்களுடைய நேசர்களாக ஆக்கியர்கள் புரிவானாக. வாபரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான உரை தந்த கவிதைக்குரிய சிறந்தவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை 8:30க்கு நடைபெறும். இஷா தொழுகை முடிந்ததும் 3வது அமர்வு இங்கே நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.